வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த போது ரணில் விக்ரமசிங்க எடுத்த நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை என்று எதிர்க்கட்சி உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க கருத்து. மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் சம்பந்தப்பட்டுள்ள எதிர்க்கட்சி உறுப்பினரின் பெயரும் விரைவில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளில் 20% மட்டுமே நடைமுறைக்கு வந்துள்ளதாக ஜேசி அலவத்துவல விமர்சனம். 2028ஆம் ஆண்டில் நாட்டுக்கு இரண்டாவது தடவையாக பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அபாயம் உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச எச்சரிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். வரவு செலவு திட்டம் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் கூறுகையில், இந்த முறை சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்ப்புகளே அதிகம். ஆனால் அவற்றை நிறைவேற்ற எந்த நியாயமான யோசனையும் இல்லை. கடந்த ஆண்டில் ஒதுக்கப்பட்ட நிதி திட்டங்கள் நிறைவேறாமல் அந்த நிதி திரும்பி திரைசேரிக்கு சென்றது. இது அரசாங்கத்தின் செயல்திறன் இழப்பை வெளிப்படுத்துகின்றது. அரசாங்கம் கடந்த ஆண்டு 11 சட்ட முன்வரைவுகளை முன்வைத்திருந்தாலும் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை. ஒதுக்கப்பட்ட நிதி செலவழிக்கப்படாது மக்களுக்கு வழங்க வேண்டிய சேவைகளை புறக்கணித்தது போன்ற குற்றமாகும். இதனால் பல அதிகாரிகள் பதவி விலகியுள்ளனர். நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த போது ரணில் விக்ரமசிங்க எடுத்த நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் வரம்பு விகிதம் அதிகரித்துள்ளது. நாணய நிதியத்தின் உதவியை பெற்றிருந்தாலும் அதன் நிபந்தனைகளை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. அதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் வெளிநாட்டு பயணங்களின் போது மக்களின் பணத்தை துஷ்பிரயோகப்படுத்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியவர் இதுபோன்ற செயல்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றார். இந்த நிலையில் மக்கள் நம்பிக்கையினை இழந்துள்ள இந்த அரசாங்கம் தேர்தலை நடத்த அஞ்சுகின்றது. அதனால் அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாது என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குறித்து வெளியிடப்பட்ட நூலில் இடம்பெற்றுள்ள விவரங்களின் அடிப்படையில் அந்த மோசடியில் சம்பந்தமுள்ள எதிர்க்கட்சி உறுப்பினரின் பெயரும் விரைவில் வெளியிடப்படும் என்று வர்த்தக வாணிபு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அவர் தமது உறவியில் தொடர்ந்த போது ஊழல் மற்றும் மோசடி குறித்த நூல்கள் வெளியிடும் சிலர் அதே நேரத்தில் ஊழல் ஒழிப்பு பற்றி வாய்க்கணித்து பேசுகின்றனர். இது வெட்ககரமானது என்று குறிப்பிட்டார். இதனையடுத்து எதிர்க்கட்சியினர் சத்தமாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க எழுந்து எதிர்ப்பு தெரிவித்தார். பாராளுமன்ற சபாநாயகர் அவரை அமைதியாக அமருமாறு கேட்டுக்கொண்ட போதும் அவர் தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்ததால், இவ்வாறு தொடர்ந்தால் உங்களை வெளியே அனுப்ப வேண்டி இருக்கும் என்று சபாநாயகர் எச்சரித்தார். அதற்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க பதிலளித்த போது, நான் யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பாக நூல் வெளியிட்ட சிலர் அதில் தாமே சிக்கியுள்ளார்கள் என்று மட்டுமே கூறினேன். அதற்கு ஏன் அவருக்கு கோபம் வருகிறது என்பது புரியவில்லை என்றார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளில் 20% மட்டுமே இதுவரை நடைமுறைக்கு வந்துள்ளன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துவல தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றிய அவர், கல்வி மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட மானியங்களை முழுமையாக விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நீதியமைச்சர் நாங்கள் பங்குரூத்து நிலையில் இருந்து நாட்டை மீட்டோம் என்று கூறுவது மக்களை அவமதிப்பதாகும். உண்மையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பொறுப்பேற்ற போது பொருளாதாரம் நிலைநிறுத்தப்பட்ட காலத்திலேயே கடந்த அரசாங்கம் தொடங்கிய பல திட்டங்களையே இன்றைய அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றது. எனவே மக்களை ஏமாற்றும் வகையில் பொய்யுரைகளை கூறுவதை நிறுத்த வேண்டும். இவர்கள் 76 ஆண்டுகளாக நிலைத்திருந்த அரசியல் அமைப்பை விமர்சித்து ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. கல்வி, சுகாதாரம், விவசாயம், போக்குவரத்து போன்ற துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அதன் நடைமுறை விளைவு எங்கும் தெரியவில்லை. மேலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் பொருளாதார ரீதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு நேரடி நிவாரணம் எதுவும் வழங்கப்படவில்லை. வரவு செலவு திட்டம் அழகான வார்த்தைகளால் நிரம்பி இருக்கின்றது. ஆனால் மக்களுக்கு பயனளிக்கும் செயல் திட்டங்கள் இல்லை. வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் குறைத்து அடுத்த ஆண்டாவது நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான வாக்குறுதியை அரசாங்கம் அவசியம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றிய அவர், இதுவரை பெருந்தோட்ட மக்களின் சம்பள உயர்வு குறித்து வாக்குறுதிகள் அனைத்தும் வரவு செலவு திட்ட உரைகளில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. ஆனால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஜனாதிபதி பொருளாதார நெருக்கடியை மத்தியில் நாட்டை பொறுப்பேற்கின்றோம் என்று கூறுவது உண்மைக்கு புறம்பானது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற போது நாட்டின் பொருளாதாரம் ஏற்கனவே ஸ்திரமடைந்திருந்தது. அதனால் தான் அந்த தேர்தல் சுதந்திரமான முறையில் நடைபெற்றது.
எனவே நெருக்கடியான பொருளாதாரத்தை பொறுப்பேற்றோம் என்று விளக்கமினி கூறப்படக்கூடாது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளில் 20% மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மீதமுள்ள 80%ம் காணாமல் போயுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் மக்களுக்கு அவற்றில் நம்பிக்கை இல்லை. பெருந்தோட்ட மக்களின் சம்பள உயர்வு குறித்த முறை வரவு செலவு திட்டத்தில் மீண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இதேபோன்ற வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு எதுவும் செயற்படுத்தப்படவில்லை. ஆகையால் இம்முறை அரசாங்கம் வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். மேலும் மாகாண சபை தேர்தல் குறித்து ஜனாதிபதி தெரிவித்ததையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனை நடத்த எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை தேட தேவையில்லை. அரசாங்கத்திடம் போதுமான பெரும்பான்மை உள்ளது. சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து தேர்தலை நடத்த முடியும். இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாது என்பது தெளிவாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி அதன் தலைவர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அனுபவத்திலிருந்து இளைஞர்கள் கற்றுக்கொள்வதற்கும் அவரிடம் நேரடியாக கேள்விகளை எழுப்புவதற்கும் புதிய வேலை திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளது. லேர்ன் வித் ரணில் எனப்படும் இந்த வேலை திட்டம் அடுத்த மாதம் ஆரம்பமாகும் என்று கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீகோத்தாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் அணி திரட்டலுக்கான பிரதி செயலாளர் நாயகமாக ஹரின் பெர்னாண்டோ பொறுப்பேற்றார். பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். அவர் கூறியதாவது, லேர்ன் வித் ரணில் வேலை திட்டம் அடுத்த மாதம் தொடங்கும். இளைஞர்களை அழைத்து 2 மணி நேரம் நிகழ்வு நடைபெறும். இதில் கலந்து கொள்ள இளைஞர்கள் ஆன்லைன் வழியாக பதிவு செய்யலாம். ரணில் விக்ரமசிங்கவிடம் நேரடியாக கேள்விகளை கேட்பு வாய்ப்பு வழங்கப்படும். மேலும் இந்த வேலை திட்டம் மாதம் தோறும் 2 வாரங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். ரணில் விக்ரமசிங்க போன்று அனுபவமிக்க தலைவர்களிடமிருந்து அரசியல் பாடங்களை கற்றுக்கொள்வதற்கும் அதை ஆன்லைன் வழியாக அவதானிப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட முதல் அரசியல் கட்சி என்ற பெயரை வரும் டிசம்பர் 10ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சி பெறும். இணையத்தின் மூலம் கட்சி ஆதரவாளர்கள் கட்சியுடன் நேரடி தொடர்புகளை ஏற்படுத்தலாம். இலங்கையில் 8வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க 40 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் உடையவர். 1977 முதல் 2020 வரை தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததோடு 5 தடவைகளுக்கு மேல் பிரதமராக பதவி வகித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு வாகன உதவி வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் யாழ்ப்பாணம் உடுவிலை சேர்ந்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் சிற்றூர்தியில் பயணித்த போது நேற்று கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து ஒரு வாள் மற்றும் சுமார் 5000 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் அவர் பயணித்த சிற்றூர்தி போலி இலக்கத்தகடு கொண்டிருந்ததும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொட்டாஞ்சேனை துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டவர்களுக்கு வாகன உதவி செய்ததாகவும் யாழ்ப்பாணத்தில் செயல்படும் குற்றக்குழுக்களுடன் இவருக்கு தொடர்பு உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் மேலதிக விசாரணைக்காக கொழும்பிலிருந்து வந்த விசேட போலீசார் குழுவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார். இதேவேளை இதே சம்பவம் தொடர்பாக அண்மையில் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட மூவரும் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2028ஆம் ஆண்டில் நாட்டுக்கு 2வது தடவையாக பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அபாயம் உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச எச்சரித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் களத்துறையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றியவர் 2028ஆம் ஆண்டில் அதிக வட்டியில் பெறப்பட்ட பிணைமுறை கடன்களும் அவற்றின் வட்டியும் திருப்பி செலுத்த வேண்டிய காலம் வரும் என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த கடன்களை திருப்பி செலுத்துவதற்காக 2027ஆம் ஆண்டு நாட்டின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு குறைந்தது $15 பில்லியன் இருக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சி பொறுப்பேற்ற போது நாட்டின் கையிருப்பு $6.5 பில்லியன் இருந்தது. இன்று அதே அளவிலோ அல்லது அதற்கும் குறைவாகவோ உள்ளது என்றார். 2027க்குள் அந்த அளவு கையிருப்பினை உயர்த்துவது சாத்தியமா? IMF குறிப்பிட்ட அளவு கையிருப்பு இல்லையெனில் கடனும் வட்டியும் செலுத்தும் காலத்தில் நாட்டிற்கு தேவையான எரிபொருள், கேஸ் போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை உருவாகும். அதனால் மீண்டும் பொருளாதார நெருக்கடியை தவிர்க்க முடியாது என்று எச்சரித்துள்ளார். வெளிநாட்டு நாணய கையிருப்பை அதிகரிப்பதற்கான நடைமுறை திட்டங்களை அரசாங்கம் வடிவமைக்காவிட்டால் அடுத்த கட்ட பொருளாதார சவால்களை சமாளிக்க முடியாது என்றும் விமல் வீரவங்ச வலியுறுத்தினார்.